பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் உங்கள் யாவரையும் அன்புடன் நாங்கள் வாழ்த்துகிறோம். உண்மையாய் இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான தேவனுடைய வார்த்தை ஒன்று உண்டு. அந்த வார்த்தையை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் வாஞ்சிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார், நம்மை கைவிடாது இருப்பார். கைவிடாத தேவனை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை என்று, நான் கைவிடாத தேவன் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். உதாரணமாக இப்ராஹிமை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராஹிமுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, தேவனை கோபப்படுத்துகிற பல காரியங்களிலே அவன் ஆண்டவருக்கு விரோதமாகவே வாழ்ந்தாலும் கூட அந்த அன்புள்ள தேவன் இப்ராஹிமை பார்த்து சொல்கிறார், இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இப்ராஹிமே நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று அந்த இப்ராஹிமுக்காக அந்த அன்புள்ள தேவனுடைய உள்ளம் பொங்கி வழிந்ததாம். ஏனென்றால் இப்ராஹிமை கரம்பிடித்து நடத்தின தேவன் இந்த நாளிலும் கூட உங்களை மறவாதவர், உங்களை கரம்பிடித்து நடத்துகிறவர் சொல்லுகிறார், நான் உங்களை எப்படி கைவிடுவேன், நான் உங்களை எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வார்த்தையை இப்ராஹிமுக்கு சொல்ல காரணம் ஏன் தெரியுமா? இப்ராஹிம் தன்னை அறிந்து கொண்டு விழாவிலே அடித்துக் கொண்டு அவன் தேவனுக்கேற்ற ஒரு மனஸ்தாபத்தோடு தன்னை அறிந்து அவன் துக்கப்பட்டான். அந்த துக்கம்தான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. அந்த சந்தோஷம் என்னன்னா, அந்த தேவாதி தேவன் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், இப்ராஹிமே உன்னை கரும்பிடித்து நடத்துவேன் என்று சொன்னது போல இந்த வருஷத்தின் கடைசியிலையும் உங்களை கைவிடாத தேவன் உண்டு, உங்களை கரம்பிடித்து நடத்துகிற தேவன் உண்டு. அந்த தேவன் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆகையினால் அந்த கைவிடாத தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை கரம்பிடித்து ஜெயமாய் நடத்துவார்.